Hi and welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இதில் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொடர்வரிசைகளும். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் தேற்றம். அடிப்படை எண்ணியல் தேற்றம்னா என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ரெண்டா பார்க்க போகிறோம். அடிப்படை எண்ணியல் தேற்றம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். தேற்றம் 4 அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படிங்கிற தேற்றம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது நிரூபணம் இல்லாம ஒன்னை தவிர்த்து மற்ற அனைத்து இயலன்களையும் பகாயன்களின் பெருக்கப்பலனாக காரணிப்படுத்த முடியும். அதாவது ஒண்ணுங்கிற நம்பர் தவிர்த்து இயலன்கள் தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்மளுக்கு. ஸோ ஒன்னை தவிர்த்து மற்ற அனைத்து இயலன்களையும் நேச்சுரல் நம்பர்ஸையும் பகாயன்களின் பெருக்கப்பலனாக காரணிப்படுத்த முடியும். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகாயன்களின் பெருக்கப்பலனா. பகாயன்கள் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3, 5, 7 இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரோட மட்டும்தான் வகுப்படும், அதாவது டிவைட் ஆகும். இந்த 2, 4, 6 மாதிரி மற்ற நம்பர் மாதிரி டிவைட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பகாயன்கள். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகாயன்களின் பெருக்கல் பண்ணலாம். இப்போ 3 into 5 into 7 அந்த மாதிரி காணிப்படுத்த முடியும் அப்படின்னா, மேலும் இந்த காணிப்படுத்தானது ஒரே முறையில் அமையும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ஆன ஒருத்தரை பற்றி காணிப்படுத்த மாட்டோம். அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகாயன்களாக வரும், காணிப்படுத்த முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் தேற்றம். ஸோ ஒன்றை தவிர நேச்சுரல் நம்பர்ஸ் இயலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகாயன்களையும் பெருக்கப்படலாம். ஸோ 3 into 5 into 7 அந்த பெருக்கப்படலாம் அல்லது காணிப்படுத்த முடியுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் தேற்றம். மேலும் இந்த காணிப்படுத்தானது ஒரே முறையில் அமையும். ஸோ இந்த காணிப்படுத்தம் பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் தான் இருக்கும். பகாயன்களை எழுதும் வரிசையை தவிர்த்து, அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 4 இருக்கு, இங்க வந்து 5 இருக்கு, அடுத்த நம்பர் 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்க என்ன 2 போடும்போது இங்க 2 times 4 போடும், ஆனா 5 அப்படியே எடுத்து எழுதிக்கும். அதுதான் அதில் மென்ஷன் பண்ணிருக்கா பகாயன்களை தவிர்த்துன்னு சொல்றாங்க. அதனால 5 அப்படியே எடுத்துக்கும், 12க்கு வந்து 6 போடுவோம். ஸோ அந்த மாதிரி எடுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா அடிப்படை எண்ணியல் தேற்றம். ஒருத்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்ல பார்க்கும்போது தேட்டர் உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். ஒவ்வொரு பகு எண்ணும் பகாயன்களின் பெருக்கப்பலனாக பிரிக்கப்படலாம். ஸோ அந்த தேட்டத்தில் சொன்ன மாதிரி இந்த கருத்தை அடிப்படை எண்ணியல் தேற்றம் வலியுறுத்தியது. இந்த அடிப்படை எண்ணியல் தேற்றம் என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு பகு எண்களும் அது பகாயன்களின் பெருக்கப்பலனா பிரிக்கப்படலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 2, 4, 6 அந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வச்சு போடும்போது அது பகாயன்களின் பெருக்கப்பலனா பிரிக்கப்படலாம். ஸோ அதான் வந்து அடிப்படை எண்ணியல் தேற்றம். நீ எக்ஸாம்பிள் பார்க்கணும் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். பிரித்தல் தனித்தன்மை உடையது, அதாவது மேலும் இந்த பிரித்தல் தனித்தன்மை உடையது, அதாவது ஒரே விதமான பகாயன்களின் பெருக்கப்பலனாக மட்டுமே பிரித்தெழுத முடியும் என்று பொருள். ஒரே விதமான பகாயன்கள்னா 3, 5, 7 அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த மாதிரி ஒரே விதமான பகாயன்களாக பிரித்து எழுத முடியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தல் தன்மை இந்த டானாவத்தில் போட்டு நம்ம எழுதும் போது ஒரே விதமான பகாயன்களாகவும் நம்ம எழுத முடியும். ஸோ இது நேச்சுரல் நம்பர்ஸ் இயலன்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா x1, x2, x3 அப்படின்னு சொல்லி காண்பிப்படுத்தி வந்து y1, y2 அந்த மாதிரி காண்பிப்படுத்திட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த y1 2 ஸ்ப்ளிட் பண்ணி காண்பிப்படுத்திருக்காங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது பிங்கிறது மீன்ஸ் வந்து பகாயன். பொதுவாக n என்ற பகு எண்ணை எடுத்துக்கொண்டால் நாம் n என்ற எண்ணை n ஈக்குவல் டு, ஸோ இப்போ இங்கே எந்த எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு என்ன பண்ணும், எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்குமா. ஃபர்ஸ்ட் காணிப்படுத்தி x1, x2, x3 அதுக்கப்புறம் y1, y2 அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த என்ன மல்டிபிளா பண்ணும்போது p1, q1 அதாவது p1, q1, p2, q2, p2, இந்த மாதிரி வந்து பண்ண இந்த 2 வரைக்கும் pn, qn வரைக்கும் என்ற ஒரே வழியில் மட்டுமே பிரித்து எழுத முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பகாயன் வர வரைக்கும் இந்த மாதிரி பிரித்து எழுதுறாங்க, அதாவது இந்த டானாவத்தில் யூஸ் பண்ணி. இங்கு p1, p2, p3, pn ஆகியவை பகாயன்கள்.
மற்றும் Q1 Q2 ஆகிய இயலெண்கள். இந்த Q1 Q2 முதல் இயலெண் P1 P2 வந்து பார்த்தா பகாயன்கள். முதலில் நாம் n என்ற எண்ணை காரணிப்படுத்த வேண்டும். ஸோ இந்த எண்ணை காரணிப்படுத்தணும். ஒருவேளை எண்ணின் அனைத்து காரணிகளும் பகா எண்கள் எண்ணி நாம் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். இப்போ இங்கே எண்ணங்கள் கொடுத்துருக்க நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5, 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே எக்ஸ்னுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை நம்ம பாட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன டானா போடணும். ஸோ 8க்கு டானா போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் 4 டைரெக்டாக போட்டிங்கன்னா 4. இப்போ 2,4 வந்துடும். ஸோ அது பக்கம் எண்களாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ 2, 4 போட்டோம்னா 1,1 வர வரைக்கும் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1,1 வந்துடும். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற எண்ணுங்கிறதே பகாயினா இருந்துச்சுன்னா அது அதோட நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை எனில் எண்ணின் காரணிகளில் உள்ள பகு எண்ணை பகா காரணிகளாக பிரிக்க வேண்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இருக்கும். 2 எடுத்தீங்கன்னா 1, 3, 5 வந்துச்சா, இது பகா காரணி 3, 5 அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம காரணிப்படுத்துறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி வர்றதை காரணிப்படுத்தினா பகாயின் வர்றதை காரணிப்படுத்தினா அனைத்து காரணியும் பகா காரணிகளை கிடைக்கும் வரை தொடர வேண்டும். ஸோ அதுதான் மீன் பண்றாங்க. இந்த அடிப்படையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து காரணியும் வந்து பார்த்தீங்கன்னா 3, 5ங்கிற பகா காரணி மாதிரி கிடைக்கணும். அது வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் அதான் அடிப்படையில் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. விளக்க எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டாக 32,760 என்ற எண்ணை காரணிப்படுத்த நாம் பெறுவது. ஸோ இந்த அடிப்படை நிலை தேடுற என்ன சொல்லுதுன்னு இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். 32,760 இந்த டானால் எடுத்தீங்கன்னா ஸோ 2 சொல்லி எடுத்தீங்கன்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்கன்னா டானால 2 அப்படி சிம்பிள் 2 டைம்ஸ் 2 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காரணிப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 32,760. அதாவது பேசிக் வந்து 2, 2க்கு அப்புறம் நமக்கு தெரியும் 3 போடும். 3க்கு அப்புறம் எந்த நம்பர்ல போதும் அந்த மாதிரி 5, 7 அந்த மாதிரி கூட வரும். 32,760 காரணிப்படுத்தும் போது 2 into 2 into 2 into 3 into 3 into 5 into 7 into 13 கிடைக்குது. இதெல்லாம் மட்டும் பண்ணா 32,760 உங்களுக்கு கிடைக்கும். இதை ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது பகா காரணிகளில் வந்து 2 வர மாதிரி. அதாவது இதெல்லாம் வந்திருக்கு 2, 3 டைம்ஸ் இருக்கு. அதனால 2 தி பவர் 3. ஸோ 2 எண் மல்டிபிள் பண்ணுதுன்னா அதோட பவர் என்ன பண்ணணும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே 1 இருக்கு, இங்கே எதுவுமே எல்லாம் 1 இருக்கு அர்த்தம். இந்த 3 மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணணும் 2 போட்டு அந்த பவர்ல ஆட் பண்ணிக்கிறோம். 1 + 1 + 1 3. அதே மாதிரி 2, 3 இருக்கு. அப்போ 3 into அதோட பவர் ஆட் பண்ண மல்டிபிள் பண்ணா ஸோ +1. ஸோ 3 ஸ்கொயர் into 5 ஒன்று தான் இருக்கு 5 பவர் 1, 7 ஒன்று தான் இருக்கு 7 பவர் 1, 13 ஒன்று தான் இருக்கு 13 பவர் 1. எந்த வழியில் 32,760 காரணிப்படுத்தினாலும் முடிவில் நாம் பெறுவது 2 மற்றும் 3, ஒரு 5, ஒரு 7 மற்றும் ஒரு 13 ஆகும். ஸோ நீங்க 32,760 எந்த டைப்ல காரணிப்படுத்தி நீங்க எழுதினாலும் 3, 2 அதாவது பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமும், 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமும், 5 வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம், 7 வந்து 11 டைம், 13 வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் வருது. இதிலிருந்து நாம் பெறுவது ஒவ்வொரு பகையினும் தனித்த பகாயன்களின் அடுக்களில் பெருக்கப்பலனாக எழுதிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இருந்துன்னா இது 32 நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பகையன் ஸோ கொடுத்துட்டு வந்து ஒரு பகையன் டிவைட் பண்ணக்கூடிய தான் தனித்த பகாயன்கள். அதாவது தனித்த பகாயன்னா 3, 5, 7, 13 இதெல்லாம் வந்து பகாயன்கள் தான். தனித்த பகாயன் அடுக்களில் பெருக்கல் பண்ணாங்க. ஸோ அடுக்களில் பெருக்கல் பண்ணா இப்போ 3 ஸ்கொயர் இருக்கு 5 பவர் 1, 7 பவர் 1 இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடுக்களில் பெருக்கல் பண்ணாக எழுதிக்கலாம். இதுவே அடிப்படை எண்ணியல் தேற்றம். ஸோ இந்த மாதிரி பகையன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏழன் கொடுத்துருக்காங்க, இல்லை பகையன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகா காரணிகள் வர வரைக்கும் சிம்பிளை பண்ணி எழுதி ஒரு அடுக்கள் எழுதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் தேற்றத்துல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின் முக்கியத்துவத்தை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.